ஹாய், என் பேர் எசேக்கியல். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னச்சித்திரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். என்னுடைய பேருடைய அர்த்தம், எசேக்கியல் என்ற அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பெலன் தருகிறார். இங்கிலீஷில் சொல்லணும்னா காட் ஸ்ட்ரெங்தன். ஆனால் என்னுடைய பேருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப பலவீனனாய் காணப்பட்டேன், ரொம்ப வீக்காக இருந்தேன். என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பலவீனனாய் நான் காணப்பட்டேன். என்னுடைய 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னுடைய அப்பா அம்மா வந்து எல்லா வருஷமும் என்னுடைய ஸ்கூலை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த ஸ்கூல்லையும் என்னை சேர்க்க அவங்க விரும்பவில்லை. ஏன்னா நான் அவ்வளோ வீக்காக இருந்தேன் என்னுடைய ஸ்டடீஸில். அப்போது 10th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து எப்படியும் இந்த 10th எக்ஸாம் பாஸ் ஆக மாட்டேன். ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன்னா, இந்த சம்பவத்தில் தான் முதல் இயேசு என் வாழ்க்கையில் உள்ளே வர இல்லை ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆரம்பித்தார். அந்த 10th எக்ஸாமில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த எக்ஸாம் முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணி இதுமாதிரி சொன்னாங்க, எசேக்கியல், இது மாதிரி எனக்கு தெரியும் நீ ரொம்ப ட்ரை பண்ணுற, ஆனால் உன்னால் முடியல, பட் ஒரே ஒரு வாட்டி இயேசுவை ட்ரை பண்ணி பாரு, உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க அப்படின்னு அவங்க எனக்கு ஃபோன் மூலமாக சொன்னாங்க. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் என்ன பண்ணேன், ஒரு சாப்பிளுக்குள்ளே போய், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற அந்த சாப்பிளில் போய் முழங்கால் பண்ணிட்டு, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இப்படியாச்சும் நான் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். அதே மாதிரி ஆண்டவர் என் வாழ்க்கையில் முதல் ஒரு வெற்றியை தந்ததை நான் உணர்ந்தேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட நம்ம போனால் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருப்பார் என்று. பட் அதோடு நான் ஆண்டவருக்கும் எனக்குள்ள தொடர்பை நான் முடித்து கொண்டேன். ஏன்னா நான் அதுக்கப்புறமா நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இயேசு எனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. பட் அப்படியே நான் போய்கொண்டிருக்கும்போது காலேஜில் திரும்பி ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் பண்ண அவர் ஆரம்பித்தார். திரும்பி என் வாழ்க்கையில் அவர் திரும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் மூலமாக நான் பிஎஸ்சி ஜியோகிரஃபி படிக்கும்போது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் சுபாஷினின்னு ஒரு மேம் இருந்தாங்க. எப்படியோ அவங்க என்னுடைய ஐடி கார்டு பார்த்து நான் ஒரு போதகருடைய மகன் என்று அவங்க அறிந்து கொண்டு என் வாழ்க்கையில் திரும்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போதும் சொல்லுவாங்க, எப்போல்லாம் என்னை பார்க்குறாங்களோ, ப்ரே பண்ணு, பைபிள் படி. அது மாத்திரம் இல்லை, டெய்லி காலைல 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விடுவாங்க, ஏஞ்சி ப்ரே பண்ணு. அது மாதிரி தான் நான் பொறுமையாக ஆண்டவருக்குள்ளே திரும்பி வர ஆரம்பித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மந்த் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா இந்த மந்தில் தான் நான் ஆண்டவர் என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, February 14 அது ஒரு வேலண்டைன்ஸ் டேயாக இருந்தது. அன்றைக்கி எங்கள் காலேஜில் டீபுட்ஸ்னால் கல்ச்சுரல் ஃபங்க்ஷனு, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் இருப்பாங்க, ஒரே ஆட்டம் நடனம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அன்றைக்கு என்னோடு February 14, 2014 அன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு ஒரு காரியத்தை பேசினார். என்ன சொன்னார்னா, நீ வானகரத்தில் இருக்கிற அந்த ஜீசஸ் கால்ஸில் போய் கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணு. ஏன் வானகரம்னா, நான் அந்த வழியாக தான் எப்பொழுதும் பிரயாணம் செய்வேன். எப்போல்லாம் வானகரம் ஜீசஸ் கால்ஸ் தாண்டணும், அப்போல்லாம் அந்த சாப்பிளில் போய், அங்கே இருக்கிற சாப்பிளில் ப்ரே பண்ண அது என்னோட பழக்கமாக இருந்தது. அப்போ அந்த February 14 நான் அந்த வானகரத்துக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணும்போது முதலாக ஆண்டவர் என்னோடு என்னுடைய பாவங்களை உணர்த்த ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. ஐயோ, இவ்வளோ தவறு செய்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நான் செய்த பாவங்கள் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் அவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆனால் நான் ஒரு வெறுமையாக வெளியே போகக்கூடாதுன்னு நான் நினைத்தேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டவரே, நான் என்னுடைய காரியங்களை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் என்னோடு பேசணும், அது நான் ரொம்ப விரும்பினேன். அதனால் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னோடு பேசுங்க அப்படின்னு நான் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிட்டு, ஆனால் ஒரு சத்தமும் கேட்கல, இல்லை யாருமே என் கூட பேசல. அதனால் ரொம்ப சோர்வாக அந்த சாப்பிள் விட்டு நான் வெளியே போகும்போது ஒரு அங்கிள் என்னை கூப்பிட்டாங்க. நான் நிறைய வாட்டி அந்த சாப்பிளுக்கு வந்திருக்கேன், பட் அந்த அங்கிள் நான் பார்த்ததே இல்லை. அதுதான் முதல் அந்த அங்கிளை பார்த்து அந்த அங்கிள் என்னை கூப்பிட்டு, தம்பி இங்கே உட்காரு, நான் உங்ககிட்ட சில காரியங்கள் பேசணும். எனக்கு தெரியும், இதை நீ நம்பாமல் கூட போகலாம்,
ஆனால் என் ஆண்டவர் தான் உங்ககிட்ட அனுப்பிச்சாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒருவேளை என் வாழ்க்கை மாறப்போதும் அப்படி நிறைய காரியங்கள், ஒருவேளை நான் ஒரு பெரிய ஆளாக மாறுவனும், இல்லை ரொம்ப சந்தோஷமாக கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, தம்பி ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிருச்சு. என்னது, நான் வெறும் காலேஜ் தான் படிக்கிறேன், எப்படி என் வாழ்க்கையை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு நான் கேள்வியோடு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆண்டவருக்கு ஒரு வசனம் தராங்க, எசேக்கியேல் 38:7. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆயத்தப்படு, உன்னோடு உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாக இரு. இங்கிலீஷில் சொல்லணும்னா பி ப்ரிப்பேர்ட் அண்ட் கெட் அதர்ஸ் ப்ரிப்பேர்ட் அந்த வசனம். ஆனால் அந்த வசனத்தை கேட்கும்போது அப்போ எனக்கு அந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியல. எப்படி நான் ஆயத்தப்படுது, எப்படி மற்றவங்களை ஆயத்தப்படுத்துது, என்ன பண்ணணும் அப்படி கேள்விக்குறிகளோடு இருந்தேன். அது மாத்திரம் இல்லை, அந்த அங்கிள் நிறைய என்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய கடந்த வாழ்க்கையும் சொன்னாங்க, இனிமேல் வரப்போகிற வாழ்க்கையும் அந்த அங்கிள் எங்களுக்கு சொன்னி அதோடு அந்த நாள் முடிந்து போனது. வருடங்கள் கடக்க அப்படியே நான் ஆண்டுக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். எங்களால் ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட் டைம் 2015 சேனை கேம்பில் நான் அட்டன் பண்ணேன். இயேசு விடுக்கிறார் நடத்துகிற அந்த சேனை கேம்பில் அட்டன் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுதான் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் ஆண்டவர் அன்பை உணர்றேன். ஆண்டவருக்கு இப்படி தான் நம்ம வாழணும் அப்படி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். 2017 இயேசு விடுக்கிறாரோடு வாலிப பிரிவில் வாலண்டியராக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னென்னா, அந்த வருஷத்துடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்தப்படுத்து. இந்த ஆயத்தப்படுத்திருக்கிற எல்லா மீட்டிங்லேயும் ஆண்டவர் என்னுடைய சாட்சியை நிறைய வாலிபர்களுக்கு சொல்ல ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆண்டவர் எனக்கு அந்த சொன்ன வசனத்தின்படியே நிறைய மீட்டிங்கில் நிறைய இடங்களில் போய் என்னுடைய சாட்சியை பிறருக்கு சொல்ல ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக என்னை பயன்படுத்தினார். ரீசெண்டாக மார்ச் 2020 என்னுடைய பைபிள் காலேஜ் 3 years மாஸ்டர்ஸ் இன் டிவினிட்டி ஆண்டவர் படிக்க எனக்கு உதவி செய்தார். என்னுடைய 10th ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார். அப்போ எனக்கு வெறும் அற்புதத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் தேவைப்பட்டது. ஆனால் இப்போது 2020 நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் எப்படி என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, தினந்தோறும் எனக்கு ஆண்டவர் வேணும். வெறும் ஒரு பகுதி மாத்திரம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு பகுதியில் மாத்திரம் வேணும், எனக்கு இந்த பகுதியில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும், இந்த பகுதியில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், இந்த பகுதியில் தான் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்யணும். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளோடு பழக விரும்பலை. வெறும் ஒரு பகுதி மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவரோடு பயணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இப்போது ஆண்டவர் என்னை ஒரு ஊழியக்காரனாய் ஒரு சபையில் வைத்திருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கும்படியாக, பைபிள் கிளாஸ்கள் எடுக்கும்படியாக, வாலிபர்களுக்கு, முதியவர்களுக்கு ஆண்டவர் என்னை ஒரு பைபிள் சொல்லி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னுடைய சாட்சியிலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும்போது அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.